நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எப்ப வேணாலும் விஷால் இசை பக்கம் சாஞ்சிருவான். அந்த ருக்மணி இசையோட வர்ஷினியோட ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் சுபத்ராவை நம்ப வச்சிருக்கா. இப்போதைக்கு நம்மளால அதை நிரூபிக்க முடியாது. ஆனா ஒருவேளை விஷால் இசைய காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அதை தடுத்து நிப்பாட்டணும். ஆனா எப்படி? ஸ்ரீஜா, உன்னை மனசார விஷால் விரும்புறானா? ஆமா. நீ விஷால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? விஷால நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். சரி, நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில விஷால ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் சின்னதா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ. ரெஜிஸ்டர் மேரேஜா? எதுக்கு? உனக்கு விஷால் வேணும்னா இதை விட்டா வேற வழியே இல்ல. இசை கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டலன்னா விஷால் அவங்க அம்மா பேச்ச தட்டக்கூடாதுன்னு இசை கழுத்துல தாலி கட்டிட்டானா நீ என்ன பண்ணுவ? இல்ல, விஷால் உறுதியா மண்டபத்துல கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை விஷாலால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியலன்னா நீ விஷாலை இழக்க தயாரா இருக்கியா? ஒருவேளை மண்டபத்துல ஏதாவது நடந்தா கூட கடைசி நேரத்துல உனக்கும் விஷாலுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சுன்னு சர்டிபிகேட் காமிச்சு விஷாலோட கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். ஏன்னா ருக்மணி போலி ஜாதகத்தாலதான் அவ பொண்ணுங்களோட உள்ள வந்திருக்கா. அத நம்மளால நிரூபிக்க முடியலன்னா சுபத்ராவால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கும் விஷாலுக்கும் நடக்க போற ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் ஒரே வழி. கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். விஷால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவாரு. அதனால அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு சரியான முடிவா தான் தோணுது.